அண்ணன் ஜனநாயக படத்துல தளபதியோட இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? தளபதி அண்ணா, எங்களை எல்லாம் விட்டுட்டு போறிய அண்ணா. இனி எப்படி இப்படி தியேட்டர்ல ஒண்ணு பாப்போம் அண்ணா. டேய், என்னாச்சுடா? ஐயோ கடவுளே, என்னாச்சுடா? என்னடா இது? ராஜாராணி படத்துல வர நயன்தாரா மாதிரி இப்படி விழுந்து கிடக்குற. என்னாச்சுடா? டேய், என்னாச்சு? டாக்டர், என் மகனுக்கு என்னாச்சு? ஏன் எப்படி இருக்கா? கம்சிட், உங்க மகனுக்கு வந்திருக்குது சாதாரண வலிப்பு இல்ல, ஜனநாயக வலிப்பு. டாக்டர், காக்கா வலிப்பு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன டாக்டர் ஜனநாயகன் வலிப்பு? நேத்து உங்க மகன் ஜனநாயக படம் பார்க்க போனாரா? ஆமா டாக்டர். அதனால தான் இந்த வலிப்பு வந்திருக்கு. எது? படம் பார்த்தா வலிப்பு வருமா? என்ன டாக்டர் கண்ணாடி திருப்பி நான் ஆட்டோடுன்னு சொல்ற மாதிரி கதை சொல்றீங்க? என்ன டாக்டர் ஏமாத்தி சம்பாதிக்க பாக்குறீங்களா? யோ, ஓ மகமார படம் பார்க்க போயிட்டு வலிப்பு வந்தீங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு இதை பத்தி நல்லாவே தெரியும். நான் ஸ்பெஷலா இதை கவனிச்சிருக்கேன். டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நான் அடிச்சு சொல்றேன், உங்க மகன் ஜனநாயக படம் பார்க்க போயிட்டு தான் இந்த வலிப்பு வந்திருக்கு. எப்படி டாக்டர்? ஏன்னா ஜனநாயகம் படம் பார்க்க போனவங்க எல்லாம் அதுல வந்த டைட்டில் கார்டுல நம்ம தளபதி விஜய சார் இப்படி செஞ்சிருக்காரு. அதை பார்த்து எல்லாரும் எந்த நேரம் இப்படி செஞ்சு 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 கடைசியில இப்படி வலிப்பு நோய் வந்து கிடக்குறாங்க. டாக்டர் என்ன டாக்டர் இது? சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எஸ், பைத்தியக்காரத்தனம் தான். படம் பார்க்க போகணும், படம் பார்க்க போயிட்டு அதை ரசிச்சுட்டு அதோட வந்துடணும். அதுக்குள்ளே போயிட்டு மூழ்கிடக்கூடாது. அப்படி மூழ்கிட்டோம் கடைசியில் இப்படித்தான் வலிப்பு நோய் வந்து பைத்தியக்காரத்தனமாக இருக்கணும். இதெல்லாம் நான் சொல்கிற ஒரு மெசேஜாக எடுத்துக்குங்க. டாக்டர், அப்போ என் மகனை காப்பாற்ற முடியாதா டாக்டர்? காப்பாற்றலாம். இந்த மாதிரி ஆக்கள் கிட்ட ஜனநாயக படமோ ஜனநாயக மியூசிக்கோ ஜனநாயக பிஜிஎமோ அவங்க காதில் கேட்காத மாதிரி பார்த்துக்கணும். தப்பி தவறி கேட்டுட்டாங்க அவ்வளவு தான். கடைசியில் ராஜாராணி நயன்தாரா மாதிரி தான் இழுத்துக்கிட்டு கிடக்கணும். ஐயோ டாக்டர், அப்படி மறுபடி வலிப்பு வந்தா என்ன பண்றது டாக்டர்? ஒன்று பண்ணலாம். அவங்க காதுகிட்ட போயிட்டு 3 தடவை டிவிக்கேன்னு சொன்னா போதும். சரி, இப்போ உங்க மகனை நீங்க கூட்டிட்டு போகலாம். சரி டாக்டர். தம்பி இளம்புப்பா, எந்திரிப்பா, போவோம். நம்ம ஜனநாயகன் செகண்ட் ஷோ போகலான்னு சொன்னா ஆளையை காணா. எதுக்கும் கால் பண்ணி பார்ப்போம். ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? டிவிக்கே டாக்டர்.